சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான விடுதலை சிறுத்தைகள் தற்பொழுது கூடுதல் தொகுதிகளை கேட்டு திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டணியில் இருக்கின்ற விசிகாவிற்கு கடந்த முறை 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது 4 தொகுதி வழங்கப்பட்டது. இந்த முறை 10 தொகுதிகள் கேட்டுள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். 10 தொகுதிகள் வழங்கவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்பதையும், நாங்கள் நிச்சயமாக 10 தொகுதிகளில் போட்டியிடப் போகிறோம், அதை திமுக தர மறுத்தால் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்திருக்கிறது விசிக. இதனால் கடும் கோபமடைந்த ஸ்டாலின் அவர்கள் 4 தொகுதிகளே உங்களுக்கு அதிகம் என்றும், நீங்கள் எவ்வளவு நபர்களை வைத்திருந்தாலும் ஆதரவுகளை வைத்திருந்தாலும் 4 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துவிட்டார். இதுதான் ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் தமிழகத்தில் இப்பொழுது இருமுனை போட்டி கிடையாது. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி என்று நாம் பார்ப்பதற்கு. ஆனால் மும்முனை போட்டியாகத்தான் இந்த சட்டசபை தேர்தலை நாம் பார்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக தேர்தலையே மாற்றக்கூடிய வகையில் ஓட்டு சதவீதம் கணிக்க முடியாத அளவிற்கு அமைந்துள்ளது. இதனால் திமுக எடுத்த மிகப்பெரிய ஒரு தவறு விசிகாவை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதுதான். நிச்சயம் விசிக தமிழக வெற்றி கழகத்திடனோ அல்லது அதிமுகவுடனோ கூட்டணி வைக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஏனென்றால் பாஜகவிற்கே 40 தொகுதிகள் கொடுக்கக்கூடிய அதிமுக விசிகாவிற்கு 10 தொகுதிகள் கொடுக்காதா என்பதை தான் நாம் உறுதியாக இப்பொழுது பார்க்க முடிகிறது. விசிகாவிற்கு தற்பொழுது திமுக 4 தொகுதிகள்தான் என்று உறுதியாக தெரிவித்துவிட்டால் நிச்சயமாக விசிகாவின் தலைவர் கூட்டணியிலிருந்து வெளிப்படுவார். திமுக படுதோல்வியை தழுவும். அப்படி தோல்வியை தழுவும் பட்சத்தில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்வார். ராஜினாமா செய்ததை தொடர்ந்து திமுகவின் அமைச்சரவை கலைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கூண்டோடு சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை புதிய ஆட்சி அமைந்த பிறகு விஜய் அவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ செய்வார் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் இக்கட்டான சூழலில் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் விசிக கூட்டணியிலிருந்து விலகுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.